புத்தகத்தில் உள்ள ராகத்திலும் ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதங்களின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவர் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பூமியில் நடக்கிற எல்லா பரிசுத்தமுடைய ஆராதனை ஆசீர்வதிக்கப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமான நெய்யில் நடக்கிற ஆராதனை பொறுப்படுங்க செய்து கொடுக்கிற பிள்ளைகளை வல்லமையா கருத்தில் பயன்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனத்தில் தேவனுடைய மகிமையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வரவேண்டிய ஆத்மாக்களுக்கு மாற்றில் கொண்டு சேர்க்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். தேவரைக்கான தகுதிப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் போதும். ஓய்வின்றி பாடி ஸ்தோத்திரிக்க மாபெரும் வல்லவரே உமக்கே. ஓய்வின்றி பாடி ஸ்தோத்திரிக்க மாபெரும் வல்லவரே உமக்கே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாக்கிரும் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாக்கிரும் நாமத்தினாலே. அப்படியே உட்காருவோம். அருமையான ஆசீர்வாதமான நல்ல நேரத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாக ஆசீர்வாதமாக தந்திருக்கிறபடி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நாம் இந்த அருமையான வேத வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிப்போம். நீரோடலை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே உம்மை நோக்கி என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்று தேவ மனிதராகிய தாவீது அருமையாக பாடுகிறார். இந்த உலகத்திலே மனுஷன் வாஞ்சிக்கிற எத்தனையோ விதமான காரியங்கள் உண்டு. சொத்துக்காக, ஆஸ்திக்காக, வீட்டுக்காக, ஒரு திருமணத்துக்காக, பிள்ளைடைய படிப்புக்காக, உத்தியோகத்துக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக வாஞ்சிக்கிறார்கள். வாஞ்சித்தாலும் அதை கைவிடிற பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய இரக்கம் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்போ தேவனுடைய தாசராகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே
ஒரு பெரிய ஒரு வாஞ்சையும் தாகம் இருக்கிறது. என்னவென்றால் தேவனுடைய சமூகத்தை குறித்ததான ஒரு தாகம். நீங்க கீழே தொடர்ந்து வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். நான் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே? அருமையான தேவனுடைய தேவ சமூகத்தில் எப்போது வந்து நிற்பேன் என்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் அருமையான தேவ மனிதராகிய தாவீதுடைய உள்ள அப்படி ஏங்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ 27ஆம் சங்கீதத்தில் படிக்கும் போது உமது சமூகத்தினுடைய வல்லமையை கண்டே 63ஆம் சங்கீதம் அதில் நீங்கள் 2ஆம் வசனம் வாசிங்க. 2-3 வசனம் 63. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன், உம்மை பார்க்க நான் வாஞ்சியா இருந்தேன். அதான் 91 சங்கீதம் 14 வசனம் படிக்கும் 91-14 படிக்கும் போது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையிலே அதிகமாக அவர் தேவனுடைய காரியங்களே அதிகமாக வாஞ்ச வைத்தார். ஆராதனையிலே, பலியிடுவதிலே, தேவனுடைய வீட்டை கட்டுவதிலே, தேவனை மகிமைப்படுத்துவதிலே, தேவனை புகழ்வதிலே, தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்வதிலே, கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே எல்லாவற்றிலையும் விசேஷமான ஒரு தாகம் உள்ள ஒரு மனிதனாயிருந்தார். அந்த தாகத்தை அறிந்த தேவன் சொல்லுகிறார், இது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தில் அறிந்திருக்கக்கூடிய அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன். நமக்கு வச்சமாக இருக்கிற ஞாயிற்று ஆராதனை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாஞ்சியோடு தாகத்தோடு வந்து அப்படியே சமூகத்தை நம்ம நாடும்போது தேடும்போது நமக்கு ஒரு உயர்வை கத்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கத்தரை நாம் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே மனிதன் மிருகத்தை போல் ஜீவித்து எல்லாரும் தேவ சமூகத்தை மகிமைப்படுத்துவோம். இங்க திருப்பா, இங்க நிறைய உட்காரு, இங்க பாரு, எங்கேயோ பார்த்து என்னத்தையும் யோசிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் 1 மணிக்கு ஆராதனை தெய்வத்தை சந்தோஷப்படும், தெய்வத்தை மகிமைப்படுத்த என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை தெய்வம் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வாஞ்சை தாகம் எவ்விதமா இருக்கிறது கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தாகத்துக்கு, நம்முடைய பரிசுத்தத்துக்கு, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற இந்த வாஞ்சைக்கு தக்கதாக நமக்கு தேவன் பதில் அளிக்கிற தேவன் வேதத்தில் படிக்கிறோம். அங்கே நான் பாருங்க, எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து நிற்பேன் என்னுள்ள ஒரு ஏக்கம் தாவீதுடைய உள்ளத்தில். காடுகளிலும் மேடுகளிலும் வனாந்தரங்களிலும் அலைந்து திரிந்து எவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு ஆராதனை இல்லை, ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இல்லை, ஒரு பலியை செலுத்த முடியல, சரியான ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல, மிகவும் துயரமும் துக்கமும் கண்ணீரும் வேதனையும் சஞ்சலவுமாய் சத்ருவாகிய சவுலை கண்டோ, பெலிஸ்தியரை கண்டோ, அந்நிய ஜனங்களை கண்டோ, அங்கு ஆடு மேடா வனாந்தர வழியா ஓடி அங்கிங்குமாக குகைகளில் வனாந்தரங்கள் ஒழித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாடுகிற பாடல்கள் தான் இந்த பாடல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வம் நமக்கு ஆராதிக்கத்தக்கதா நல்ல ஒரு அருமையான நேரத்தையும் காலத்தையும் சந்தர்ப்பத்தையும் பலனையும் ஆண்டவர் தந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனையோ பராக்கிரமசாலிகள், பலசாலிகள், அறிவாளிகள், ஞானவான்கள், ஐஸ்வர்யவான்கள் இன்றைக்கு பயங்கரமான ஆஸ்பத்திரியிலும் சிறைச்சாலைகளிலும் பலவிதமான வேதனையிலும் படுக்கையிலும் கவலையிலும் கண்ணீரில் இருக்கும் போது தெய்வம் தேவத்திலே உனக்கு இவ்வளவு சுகம் தந்த தெய்வம், இவ்வளவு பலம் தந்த தெய்வம், அவர் எவ்வளவு பெரிய மேன்மையான தேவன். கரங்களை தட்டுவோம், ஆண்டவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதான் கடைசியில் வந்து தேவ மனிதரை தாவீது பாடி கடைசியில் முடிக்கிற கடைசி வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி நீ காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் என்ன துதிப்பேன். என் ஆத்மா நீ கலங்க வேண்டிய தேவையில்லை, நீ பதற வேண்டிய தேவையில்லை, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் ரட்சிப்பு எனக்கு முகத்துக்கு எதிராய் வருகிறது. என் தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆக நான் பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். தன் ஆத்மா தைரியப்படுத்துகிற காலையில் எழுந்த உடனே நம்முடைய உள்ளத்துக்கு வேறு கலக்கம், நெருக்கம், வேதனை, பிரச்சனை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறா? பதறாத, என் சரீரத்துக்கிற வேலையை ஒன்று எனக்கு செய்யாது. இந்த சரீரம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. என் ஆத்மாவோ விலைமதிக்க முடியாது. ஆத்மா பற்றி பேச வேண்டும். ஆத்மாவே நீ தைரியமாயிரு. நம்முடைய ஆத்மா தைரியமா சந்தோஷமா இருக்கும்போது சரீரத்திற்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்.
நாம் பலனடைய வேண்டும். கர்த்தருக்கு நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தார். ஆண்டவர் தேவனுக்கு நன்றியாக தேவ சாட்சியர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.